மதுரை பெரியார் பேருந்து நிலையம் எதிரே பெண்கள் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் படுகாயமடைந்த மேலாளர் புஷ்பா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்போம். ஜெகநாத், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜெகநாத், வணக்கம். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்த கற்றாபாளையம் தெரு பகுதியில் விசாகா பெண்கள் தங்கும் விடுதி என்ற பெயரில் தனியார் விடுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு திடீரென விடுதியில் இருந்த பிரிட்ஜ் தீ விபத்து ஏற்பட்டு அதிக அளவில் நச்சு கரும்புகையில் வெளியேறியது. இதில் மதுரை இரும்பாட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பரிமலா சௌத்ரி மற்றும் எட்டயபுரம் பகுதியைச் சேர்ந்த சரண்யா ஆகிய இருவரும் மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலே உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் தீ விபத்தில் காயமடைந்த மதுரை பனங்கானத்தம் பகுதியைச் சேர்ந்த வார்டன் மற்றும் மேலாளராக இருந்து வந்த புஷ்பா, அவருக்கு வயது 56, அவரும் மேலூர் பகுதியைச் சேர்ந்த ஜனனி என்று 1ஆம் ஆண்டு செவிலியர் மற்றும் அந்த சமையல் பணிபுரியக்கூடிய கனி என்ற 3 பேரும் மதுரை கிணற்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இதனிடையே அந்த தீ விபத்து ஏற்பட்ட தொடர்பாக மருத்துவமனை மற்றும் பெண்கள் விடுதியில் உரிமையாளர் இன்பா மற்றும் ஜெகதீஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில விடுதி மேலாளரான புஷ்பா 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த நிலையில தீ விபத்து நடைபெற்ற போது விபத்தில் சிக்கி ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டது மற்றும் கீழே அனுப்பி வைத்த நிலையில தீ விபத்து சிக்கி பெண்களை காப்பாற்றுவதற்காக உள்ளே சென்ற போது தீயில் சிக்கி படுகாயம் அடைந்திருக்கிறார். இதனிடையே அந்த தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் கடந்த 5 நாட்களாக அவர் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா புஷ்பா அவர்கள் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். தற்போது இந்த தீ விபத்தில் இந்த சாவோட எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.